வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் சில்க் சாரிக்கு நம்ம எந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு காட்டன் சில்க் சாரீ. பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சிம்பிளாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் மாடல் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் சாரீலே ரன்னிங் ப்ளவுஸ் வருது அப்படின்றதுனால நம்ம ரன்னிங் ப்ளவுஸ் தைக்காமல் நமக்கு தனியாக இந்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி நம்ம மாடல் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் பேக் வரைக்கும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரெண்டும் ஒன்றா வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர ப்ளவுஸ் கிளாத்தை நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு 2.25 இன்ச் அளவு வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் 8 இன்ச் அளவு வச்சுருக்கேன். இப்போ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இது பாக்ஸ் மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது எப்பவும் போல் நெக்கோட அளவும் அகலமும் லென்த்தும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பக்கத்தில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். அதேமாதிரி பாட்டத்தில் கீழே நெக்கு கீழே 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணேன். இப்போ இந்த மார்க்கை நம்ம அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உள் நெக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உள் நெக்கை மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ட்ரைட் எடுத்து அப்படி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது அந்த நெக் அளவுக்கு ஒரு வளைவு மார்க் பண்ணிக்கிட்டு நெக் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி 2 பிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத நான் கேன்வாஸில் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேன்வாஸ் அளவு நம்ம வச்சுட்டு நம்ம உள் சைடு நம்ம தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இப்போ வெளி சைடில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் பிட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர் பிட்டு நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது கேன்வாஸ் அளவு வச்சுட்டு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ சைடில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக விட்டுட்டு மேலே கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேன்வாஸ் நம்ம சாரீ கிளாத்தில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். கேன்வாஸ் ஓரத்துலேயே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹைன் பண்ணிவிட்டு தையல் போட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படியே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சென்டரை நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டர் பிட்டு வேறு கலரில் நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ இது பேக் சைடில் கேன்வாஸ் தெரியாத அளவுக்கு நம்ம உள் சைடில் லைனிங் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாமே அதே மாதிரி நம்ம உள் சைடில் கேன்வாஸ் தெரியாத அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த அளவு வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வர கிளாத்து கேன்வாஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 பிட்டும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கோல்டு கலர் கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் கிராஸ் பீஸ் வந்து நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்காக மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள். அந்த கட் பண்ணது அளவுக்கு நம்ம ஓரமாக வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் கொஞ்சம் நகராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நான் கோல்டு கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸை வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடிச்சுட்டு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம நெக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 பிட்டு சைடில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது வந்து நம்ம உள் சைடு நெக் சைடு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பைப்பிங்காக. அதே மாதிரி இன்னொன்றும் வந்து நம்ம ஆப்போசிட் சைடு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 சைடும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ சென்டர் பிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு வந்து சாரீ கிளாத்தில் வந்து க்ரீன் கலர் கிளாத் வச்சு நான் பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நான் பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டேன் 3 பிட்டுக்குமே வந்து. இப்போ வந்து நான் ரெட் கலர் ப்ளவுஸ் கிளாத் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இது உள் சைடில் வந்து மடிச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கைடு அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து சைடில் வர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு நீடில் வச்சுட்டு நான் இதை திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரி வந்து நான் இதை திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு நம்ம அந்த கோல்டு கலர் பைப்பிங் தைச்சிருக்கோம் பாருங்கள், அது ஓரத்துலேயே வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடும் அதே மாதிரி தையல் போட்டுடலாம். இப்போ வந்து அந்த சைட் பிட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சென்டர் பிட்டில் வந்து நான் கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் 2 சைடுமே. இப்போ இதை வச்சுட்டு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம கட் பண்ண பாருங்கள் 1 இன்ச் அளவுக்கு சைடில் அந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். 2 சைடும் பின் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ சென்டர் பிட்டு வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக வந்து வச்சு விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த பேட்ச் ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு நகராமல் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பின் பண்ணிவிட்டு இதை தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் தைக்கும்போது அந்த பின்னு வந்து நம்ம நீடில் படாத அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ சென்டரும் வந்து உள் சைடு வந்து நான் அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எல்லா சைடுமே நான் வந்து சாரீ கிளாத் வந்து கொஞ்சம் நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாட்டத்தில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
பாட்டத்தில் வந்து பைப்பிங் தைச்சிட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். சென்டரில் வந்து நான் க்ரீன் கலரில் வந்து ஸ்டோன் பேட்ச் வச்சுருக்கேன். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அந்த சாரியில் வந்து நம்மளுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்ததுனால இது கான்ட்ராஸ்ட்டாக இந்த ப்ளவுஸ் எடுத்து நம்ம தைச்சி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட நீங்கள் இதை தைச்சி ட்ரை பண்ணலாம். இந்த டிசைனு இந்த மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.